பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. கடவுள் என்ன பார்க்கிறாரா? நான் படுற துன்பத்தை மனுஷன் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாலும் கடவுள் என்ன கவனிக்கிறாரான்னு கூட தெரியல, அவரும் என்ன கண்டுக்காம இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். அது சின்ன விஷயமாய் தோணலாம், ஆனா அது ஒரு மிக பெரிய விஷயம். என்னன்னா, இந்த உலகத்தையே படைச்ச தேவன் அவருடைய சொந்த குமாரனையே இயேசு கிறிஸ்துவே நமக்காக இந்த உலகத்துல தந்தருளினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உங்க வீடுகளில் வாசித்துக்கோங்க. ஏசப்பா அவனுடைய பிறப்பை பத்தி சொல்லி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ஏசப்பா நமக்காக பிறந்து இந்த உலகத்துல நம்ம பட வேண்டிய பாடுகள்லாம் நமக்காக பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவன் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்காக பண்ணியிருக்காரு தெரியுமா? நல்லா இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து மனித ரூபமாய் நமக்காக இந்த உலகத்துல வந்தார்னா எந்த அளவுக்கு நமக்கு மேல கரிசனையோடு இருக்கிறாரு. ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டாரா? நம்மளுடைய இருதயத்துல வரமாட்டாரா? நம்மளுடைய சூழ்நிலையில் மத்தியில வரமாட்டாரா? நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மளையும் அவரை போல ஜெயாதிபதியாய் நிக்க வைக்கணும் தானே நமக்காக இந்த உலகத்துல வந்தாரு. பாவத்தை மேற்கொள்ளணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பண்ணணும், தெய்வ சித்தத்தை செய்யணும், ஒரு ஜெயமா எல்லாத்துலயும் என் பிள்ளை ஜெயாதிபதியா இருக்கணும் தானே வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம மனசுல, நமக்கு உள்ள ஏன் வரமாட்டாரா? கண்டிப்பா வருவாரு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில இன்வைட் பண்ணணும். இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் சூழ்நிலையில் மத்தியில வாங்க. நான் நம்புறேன் என் சூழ்நிலையில் நீங்க ஏதோ எனக்கு தெரியல என்ன பண்றீங்க, நீங்க ஏதோ எனக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்பி சொல்லுங்க. அறிக்கை மாத்திரம் இடக்கூடாது, அந்த அறிக்கையை நம்பணும். என் தேவன் எனக்காக செய்கிறார் நம்பணும். அது மாத்திரம் இல்ல, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுதான் உண்மையான தேவன், நீங்க அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த தேவன் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில வந்து பெரிய காரியங்களை இந்த வேளையிலிருந்தே செய்ய ஆரம்பிப்பார். God bless you.